மன அமைதியும் ரிலாக்ஸும் குறைந்து இருக்கிறவங்க, உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு மாற்றி மாற்றி ஏதாவது செய்யும், கொஞ்சம் வயிற்று வலிக்கும், அப்புறம் கலை வலிக்கும், அப்புறம் காய்ச்சல் வரும். அவங்களெல்லாம் அருமையான ஒரு வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை, யா சலாம் யா அல்லாஹ். நோயாளிகளை ஓத சொல்லுங்க, மன அழுத்தம் உள்ளவங்களை ஓத சொல்லுங்க, எப்பவுமே பிரச்சனையில் இருக்கிறவங்களை ஓத சொல்லுங்க. அவங்க ஓத ஓத அல்லாஹ்வின் கருணை, உடலும் ஆரோக்கியம், உள்ளமும் ஆரோக்கியம். இது அனுபவித்த திக்ர் என்கிறார்கள். அனுபவம். பல சாலிஹீன்கள் இன்றைக்கும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி படுக்கையில உட்கார்ந்தால் யா சலாம் யா அல்லாஹ், யா சலாம் யா அல்லாஹ். சலாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேரு. நிம்மதி அளிப்பவன், சாந்தி அளிப்பவன், சமாதானம் அளிப்பவன், சந்தோஷம் அளிப்பவன். அந்த அவனுடைய அந்த சொல் நமது நாவில் நடக்க வேண்டும். இதை கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறது, மனசுல உள்ள பிரச்சனை போயிடும். கவலை, கஷ்டம், பயம், அது இது இதெல்லாம் போய் மனசு ரிலாக்ஸ் ஆகும்.